கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யாத்திராகமம் அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு மேலான நிலையை அடையும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 6:19 பிரகாரம் நீங்களும் நானும் தேவனால் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வந்து உலாவி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது. இந்த இடத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானானுக்கு செல்வதற்கு முன்பதாக வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவிலே உலாவி வாசம் பண்ணும்படியாய் தனக்கு ஒரு கூடாரத்தை போடும்படிக்கு அவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர் கட்டளை கொடுத்தது மாத்திரமல்ல, அதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சில மாதிரிகளை காண்பிக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்வார்? நான் மலையின் மேல் உனக்கு காண்பித்த மாதிரியின்படி செய்ய நீ என்ன பண்ணு, நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உலாவி வாசம் பண்ணும்படியாய் மோசே கர்த்தருக்கு ஒரு கூடாரத்தை ஆயத்தம் பண்ணினான். அப்படி ஆயத்தம் பண்ணி அந்த வேலை முடிந்த உடனே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மேகம் கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தை மூடினது, அது நிரப்பினது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு அநேக வருஷங்கள் ஆகியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி உலாவுகிற அப்படிப்பட்ட ஒரு ஆலயமாய் மாற்றப்பட்டு நம்முடைய சரீரத்தையும் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய மேகமும் அதாவது அவருடைய பிரசனமும் நம்முடைய சரீரத்தையும் நிரப்பினதா, நம்முடைய சரீரத்தை மூடினதா? இதற்கு அடுத்த உள்ள வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிமித்தம் மோசையால் என்ன பண்ண முடியல, அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள பிரவேசிக்க முடியல. இது எதை உணர்த்துகிறது? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா மாம்சீகமான கிரியை அந்த கூடாரத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை, மோசையால கூட பிரவேசிக்க முடியல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேலான நிலையில் நம்முடைய சரீரம் இருக்குமே ஆனால் உலகம், மாமிசம், பிசாசு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள செயல்படாது, மாம்சீக உணர்வுகள் நமக்குள்ள செயல்படாது. அப்படிப்பட்ட மாம்சீகமான கிரியைகள் நம்முடைய சரீரத்தில் எந்த விதத்திலும் அதை ஆட்கொள்ள முடியாது, நம்முடைய சுயம் நமக்குள் எழும்பாது. இப்படிப்பட்ட ஒரு மேலான நிலையை நாமும் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சரீரம் கர்த்தர் வந்து உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர் உலாவி வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் தான் தேவன் வந்து வாசம் பண்ணுவார். அந்த ஆலயங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது அது கர்த்தருடைய சபையாக இருக்கும். அந்த சபை அவருடைய மணவாட்டி சபையாக இருக்கும். அவருடைய வருகையிலே அப்படிப்பட்ட மணவாட்டி சபையாய் ஆயத்தப்படுத்தப்பட்ட கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற மணவாட்டி சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ இவ்வளவு ஒரு பிரதானமான ஒரு நிலையை நம்முடைய சரீரம் அடைய வேண்டுமானால், நம்முடைய சரீரத்தையும் கர்த்தருடைய மேகமும் கர்த்தருடைய மகிமையும் மூட வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? மோசே இந்த வேலையை முடித்த உடனே கர்த்தருடைய மேகமும் கர்த்தருடைய மகிமையும் அந்த கூடாரத்தை மூடினது. அப்போ மோசேயின் இடத்துல வெளிப்பட்ட ஒரு பிரதானமான காரியம் நம்ம இடத்திலும் வெளிப்பட்டால் நிச்சயமாய் நம்முடைய சரீரமும் கர்த்தர் வந்து உலாவுகிற ஆலயமாய் இருக்கிறது. அவர் நிச்சயமாய் நம்மையும் அவருடைய மேகத்தாலும் அவருடைய மகிமையினாலும் அவருடைய பிரசனத்தினாலும் நம்முடைய சரீரத்தை நிரப்புவது அதிக நிச்சயம். மாம்சீக கிரியைகள் எழும்பாது, சுயம் எழும்பாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். அப்போ மோசே கிட்ட வெளிப்பட்ட அந்த பிரதானமான சுபாவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதே யாத்ராமத்தின் புஸ்தகம் அதனுடைய 40வது அதிகாரத்தில் இந்த 40வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதிகமாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அதனுடைய 16வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். இந்த காரியத்தை இந்த 40வது அதிகாரம் முழுவதும் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து எப்படியெல்லாம் அதை செயல்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசேக்கு மலையிலே ஒரு மாதிரியை காண்பித்தாரோ அதன்படியே மோசே செய்து முடித்தான். ஒரு காரியம் கூட தன்னுடைய சுயத்தின் பிரகாரம் அவன் செய்யவில்லை. ஒரு காரியத்தில் கூட தன் சுய சிந்தைக்கும் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கும் அவன் என்ன பண்ணலை, அவன் அதில் ஏதாவது ஒரு காரியத்தை வித்தியாசமாய் கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக செய்ய அவன் அனுமதிக்கல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். மோசையை போலவே நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஊழிய வாழ்க்கை, ஆவி, ஆத்துமா, சரீரம் சகலத்திலும் கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், அதன்படியே நாம் நம்மை கர்த்தருடைய ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட ஒப்பு கொடுத்தோமே ஆனால்
நிச்சயமாய் நம்முடைய சரீரமும் கர்த்தருடைய மேகமும் கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் நிறைந்து விளங்குகிற சுயம் எழும்பாத மாம்சீக கிரியைகள் மேற்கொள்ளாத அப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயமாய் நம்முடைய சரீரம் கட்டி எழுப்பப்பட்டு நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி வாசம் பண்ணுவது அதிக நிச்சயம். அப்படிப்பட்ட நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்கிற அந்த சபை மணவாட்டி சபையாய் கர்த்தருக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்ட தேவனுடைய மணவாட்டி சபையாய் இருக்கும். அது நிச்சயமாக கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். இப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் முழுமையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம். மற்றவங்க சொல்றாங்க, சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க, சொந்தக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லி மற்றவர்களுடைய வார்த்தை தேவ வார்த்தையை விட நமக்கு முக்கியமாய் காணப்பட்டால் நம்ம என்ன பண்றோம்? நம்மை நாமே கெடுத்துக் கொள்றோம். நம்ம தேவனுடைய ஆலயம் கட்டப்பட முடியாது. நோவா கட்டின பேழையிலே தேவனுடைய வார்த்தையின்படி அவன் எல்லாவற்றையும் செய்ததுனால அந்த பேழை அது வெள்ளத்தினால எந்த விதத்திலும் சேதம் அடையாம அவ்வளவு மிருகங்கள் நோவாவின் முழு குடும்பம் பத்திரமாய் காக்கப்பட்டு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணப்பட்டாங்க? மற்றவங்களாம் அழிந்து போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அழிவுக்குரிய மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், ஏன்னா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான்? அவங்க மாயை. சூரியனுக்கு கீழாக உள்ள எல்லாம் மாயை. அவர்களுக்கு நாளையை குறித்து தெரியாது, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தெரியாது, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை குறித்து தெரியாது. அவங்க தன்னுடைய சுய இஷ்டத்திற்கு சில நேரங்களில் இம்மைக்காக அவங்க என்ன பண்ணலாம்? நம்ம எப்படி வேணாலும் டைவர்ட் பண்ண பார்க்கலாம். மோசேயை போல நாமும் கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து தந்திருக்கிறார். மலையின் மேல் காண்பிக்கப்பட்ட மாதிரியை எப்படி மோசேக்கு காண்பித்து கொடுத்தாரோ அதே போல கொல்கதா எனப்பட்ட மலையின் மேல் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து கொடுத்தார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் 14:6 நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் முழுமையாய் ஆவி ஆத்மா சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கை பூமிக்குரிய வாழ்க்கை ஊழியம் சகலத்திலும் இயேசு கிறிஸ்துவை போல நாம் நம்மை வாழ அர்ப்பணித்தோமே ஆனால், இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்பப்பட நாம் நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தோமே ஆனால், கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த வேதத்திற்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமே ஆனால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் அவருடைய மகிமையாலும் அவருடைய மேகத்தாலும் அவருடைய பிரசன்னத்தாலும் நம்மை நிறைத்து சுயமோ மாம்சீக எண்ணங்களோ எழும்பாதபடிக்கு, அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கி உலாவுகிற, நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்து என்கிற ஒரே மணவாளனுக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிற மணவாட்டியாய் என்னையும் உங்களையும் கர்த்தருக்கென ஆயத்தப்படுத்துவது அதிக நிச்சயம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதும் அதிக நிச்சயம். இந்த வசனத்தின்படியே வாழ நாம் நம்மை கர்த்தரிடத்திலே அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தை நம்மிலே நிறைவேற முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.